11 question number 1 sin inverse 1 by root 2 ரெண்டாவது question cos inverse root 3 by 2 மூணாவது question cosecant inverse minus 1 நாலாவது question secant inverse minus 2 ஐந்தாவது question tan inverse root 3 முதல்மை மதிப்பை காண்க. இந்த கொஸ்டினுக்கு முதல்மை மதிப்பை காண்க. முதல்மை மதிப்புனா என்ன கோணம் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம் தேர்வில். முதல் கொஸ்டின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2 அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த இதோட வேல்யூ ஒய்ன்னு கண்டுபிடிச்சோன்னா வேலையை கண்டுச்சிடும். இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா சைன் ஒய் ஈக்குவல் டு 1 by root 2 கிடைக்கும். sin y equal to 1 by root 2. இந்த 1 by root 2 sin angle எந்த கோணத்திற்கும் 45 டிகிரி வேல்யூக்கு தெரியும். அப்போ sin y equal to 45 sin y equal to 45 pi by 4 எழுதலாம். ரெண்டு பக்கமும் sin கேன்சல் ஆச்சுன்னா y equal to pi by 4 கிடைக்கும். இந்த y by 5 by 4ங்கிறது சைனோட வேல்யூ க்ளோஸ்டு இன்டர்வல் மைனஸ் pi by 2 ப்ளஸ் pi by 2ல இருக்குது முதன்மை மதிப்பு. அப்போ pi by 2ங்கிறது sin inverse of 1 by root 2ஓட முதன்மை தீர்வு முதன்மை மதிப்பு pi by 4. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். cos inverse of root 3 by 2 equal to y அதான் yன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன ஆயிரும் cos inverse அப்படி அந்த பக்கம் போச்சுன்னா cos y equal to root 3 by 2ன்னு கிடைக்கும். அப்போ காஸில் root 3 by 2 எந்த ஆங்கிளில் இருக்குன்னு முதல்ல பார்க்குறோம். அது 30 டிகிரிக்கு இருக்குது. 30 டிகிரியை pi by 6ன்னு எழுதலாம். அப்போ cos y equal to cos of pi by 6. இப்போ காசு கேன்சல் ஆச்சுன்னா y equal to pi by 6ன்னு கிடைக்கும். அப்போ காசோட முதன்மை இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் 0லேருந்து பை வரைக்கும் இருக்கும். 30 டிகிரி அதுக்குள்ளே இருக்குது. அப்போ cos inverse of root 3 by 2 equal to pi by 6. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். cosecant inverse of minus 1 equal to yன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த cosecant inverse அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா cosecant y equal to 1 மைனஸ் 1 ஆயிரும். cosecantக்கு டைரெக்டாக நமக்கு போட தெரிஞ்சுன்னா டைரெக்டாக போட்டுக்கலாம், இல்லை சைனுக்கு சேஞ்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ cosecantலேயே சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் cosecant of minus pi by 2 cosecant of minus pi by 2 cosecant கேன்சல் ஆச்சுன்னா y equal to minus pi by 2. cosecantோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அதே க்ளோஸ்டு இன்டர்வல் மைனஸ் pi by 2லேருந்து ப்ளஸ் pi by 2ல இருக்கும். அதில் 0 மட்டும் வராது. அப்போ y equal to minus pi by 2 வந்திருக்கனால cosecant inverse of minus 1 equal to minus pi by 2. அடுத்த கொஸ்டின் fourth கொஸ்டின் secant inverse of minus root 2 equal to y. அப்போ அந்த secant inverse அப்படியே அந்த பக்கம் முடிஞ்சிடும் உனக்கு என்ன ஆயிரும் secant y equal to minus root 2ன்னு கிடைக்கும். இப்போ secantல இந்த root 2ஓட வேல்யூ எந்த இதுக்கு இருக்கும் 45 டிகிரிக்கு இருக்கும். இந்த 45 டிகிரிக்கு நம்ம போடும்போது என்ன ஆயிரும் இதை காசாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1/by cos y equal to minus root 2. அப்போ தலைகீழ் எடுத்தோம்னா cos y equal to minus 1 by root 2. காசோட ஆங்கிள் வந்து உனக்கு எதில் இருக்கும் பாசிட்டிவில் மட்டும் தான் இருக்கணும். 0 to πல தான் இருக்கணும். இங்கே நெகட்டிவ் சைன்ஸில் வந்துருக்கு. ஏன்னா 1 by rootங்கிறது 45 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு கிடைக்கும். மைனஸ் வராது. அதனால் அது எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் cos inverse equal to cos of 3 by 4. ஏன்னா 0 to πக்குள்ள தான் இருக்கும். இது மூன்றாம் கால்வட்ட பகுதி cos y equal to cos of 3 pi by 4. cos கேன்சல் ஆச்சுன்னா y equal to 3 pi by 4. இது 0 to πக்குள்ள அந்த ஆங்கிளில் இருக்குது. அப்போ cos secant inverse of minus 2 equal to 3 pi by 4 அதனுடைய முதன்மை மதிப்பு. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் y equal to tan inverse of root 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த tan inverse வந்து பார்த்தீங்கன்னா tan y equal to root 3. tanல எந்த ஆங்கிளுக்கு root 3 கிடைக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 60 டிகிரி கிடைக்கும். 60 டிகிரியா pi by 3ன்னு எழுதலாம். tan y equal to tan pi by 3. tan கேன்சல் ஆச்சுன்னா y equal to pi by 3. tanோட வேலை இதில் இருக்கும் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் pi by 2லேருந்து ப்ளஸ் pi by 2 வரைக்கும் இருக்கும். 60 டிகிரி 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கனால tan inverse of root 3 equal to pi by 3.